நம்ம வந்து மண்புழு உரம் கலந்து கோணியில் எடுத்து வச்சோம். அது நல்லா மக்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து நம்ம செடிங்களுக்கு ஒரு புடியோ 2 புடியோ அப்படி குத்துன்னு வரலாம். இதுமாரி பிளாஸ்டிக்லாம் எதனா இருந்தால் எடுத்துருங்க. இதுமாரிலாம் இருந்தால் எடுத்துருங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். எப்படி மக்கிடுச்சு பாருங்கள். நல்லா மக்கி போயிடுச்சு. இதுமாரி தான் மக்கணுன்னு நீங்கள் செலிக்க கூட வேணாம். நான் செலிக்க மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். எப்படிப்பா அப்படியே தூளாக எடுத்துப்பேன். இதுமாரி நூல், பூ கட்டுற நூல், இதெல்லாம் பூ கொண்டாந்து கட்டுறேன் இல்லையா, சாமிக்கு வைக்கிற பூ, அந்த நூல் இது போல் இருந்தால் எடுத்துருங்க. நூல் இருந்தாலும் மக்கி போயிடும். பிளாஸ்டிக்கு மட்டும் போடாதீங்க. பாருங்கள், இது போல் இருந்தால் எடுத்துருங்க. நல்லா இதுமாரி தூள் ஆக்கிட்டு இது என்னுடைய வழியில் உடஞ்சிட்டு இருக்குது. இப்போ அள்ளிக்கலாம். இது தூது அள்ளிக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போது பாருங்கள், போட்டு விட்டிங்கனாக்கா நல்லா தூது வலைலாம் பச்சை பிச்சுன்னு வரும். ஒரு செடிக்கும் இப்போ இந்த கேனில் இருக்குதுன்னா ஒரு புடியே போதும். இந்தமாரி அரிசி பையிலையோ இல்லை பேக்லேயோ வச்சோம்னா அதுக்கு 2 புடி போட்டால் தான். பாருங்கள், மண்புழு கூட இருக்குது பாருங்கள். மண்புழு இருந்தால் அப்படியே போட்டு விடலாம். நல்லா செடி இன்னும் நல்லா வளமாக வரும். இதெல்லாம் கத்திரி செடி போடலாம். கத்திரி செடி போட்டு உங்களால் முடிஞ்சால் இப்படி கலாரி. இது வந்து மிளகா செடி. நான் மூட்டையில் கட்டி எல்லாத்தையும் கலந்து மூட்டை கட்டி போட்டு வச்சுருந்தேன். அந்த மண்புழு உரம் தான். உங்களுக்கு வீடியோவில் கூட போட்டுருப்பேன். இது பாருங்கள், இதுமாரி இது கீழாநெல்லி தான். இது தேவைப்படும் தான். இருந்தாலும் செடிங்களுக்கு வந்து ஊட்டம் போகாது. இந்த போடுற சத்தெல்லாம் அது இஷ்டுக்கும். அதனால் தேவையில்லாத எடுத்துருவேன். வீட்டையே நம்மளுக்கு தேவை வரும்போது 1 2 இருக்குது, அது எடுத்து பண்ணிடலாம். நம்ம அரைச்சிட்டு இந்த வெயில் காலத்தில் கூட அரைச்சிட்டு பாலில் கலந்து குடித்தோம்னா மஞ்சள் காமாலெல்லாம் வராது. கீழாநெல்லி இதுமாரி போடுறப்ப நம்மளுக்கு காய் கொடுக்கும். நல்லா கத்திரிக்காய் பெருசாகும். கத்திரிக்காய், கீரை வருங்க. இது வந்து கொய்யாக்காய் மரம். தயலாக உழுந்துட்டு துளுக்குது. அது மழை பெஞ்சினே இருந்துச்சுனாக்கா நல்லா துளுர்விட்டு வந்துடும். இப்போ வெயிலில் வந்து அனல் தாங்காமல் துளுக்கத்தெல்லாம் கூட அப்படியே பாருங்கள் காயுது பாருங்கள். எல்லா அடியெல்லாம் வந்து துளுர் விடுது. நம்ம இப்படி போட்டுக்கிட்டு அதில் எரு போட்டுக்கலாம். இப்போ இந்த மண்புழு உரத்தை போடலாம். இந்த கோல்ட்ரால் 4 கோல்ட்ரு போட்டேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது மாங்கொட்டை பூச்சி விட்டேன்.
10 போதும். கலரி விட்டுட்டு நல்லா காயட்டுன்னு நம்ம தண்ணி விடணும். பாருங்க, இதான் போடணும். மண்புழு வளமாக்கும். கலரி மண் லூஸாகவே இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. வேர்லாம் வேர் கட் ஆகாத அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்படி தான் போடணும். மரத்துக்கு செடிங்களுக்கு எல்லாம் நம்ம தயாரித்து மண்புழு உரம் இது போல் நீங்களும் தயாரித்து போடுங்க. செடிங்களாம் நல்லா வரும், நல்லா காய்கறிலாம் கொடுக்கும், பழம் கொடுக்கும். கீரைங்களுக்கு, புதினாக்கு, முடக்கத்தான் இதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா வரும். ரோஸ் செடி இது வந்து அந்த மினி ஆரஞ்சு. மண் நல்லா லூஸ் ஆக்கிட்டு அப்புறம் மண்புழு வரும். கலரி மண் அதுவும் கலந்து கலரி வைக்கணும். மாரி பிளாஸ்டிக்லாம் இருந்தால் எடுத்துருங்க. இப்போ ஒரு பிடி 2 பிடி போட்டு அடிக்கடிக்கு இந்த மாதிரி வேரெலாம் கட் பண்ணி எடுத்துருவேன். நான் கட் பண்ணி இப்படி வீராஞ்சி எடுத்துருவேன். நான் அந்த வேரை அதிலே விட மாட்டேன். கலரு எப்படியே இதுலேயே பாருங்கள், பேக்கிலே அப்படியே பல இருக்குது மண். நம்ம மண்புழு உரம் போட போட மண்ணை வந்து வளமாக்கி இப்படி தான் இருக்கும், பலன்னு. நல்லா வாழைப்பழம் தோலெல்லாம் புதைச்சி வைப்பேன். அந்த மண்ணுக்குள்ளே அமுக்கிட்டோம்னா அந்த வாழைப்பழம் தோலெல்லாம் நல்லா அது மண் வளமாகும். நல்லா ஊட்டச்சத்து அதெல்லாம். இப்போ நம்ம மண்புழு உரம் போட்டுக்கலாம். இப்போ மண்ணுங்களை கலரி விட்டுக்கலாம். இதுமாரி கலரி விட்டோம்னா நம்ம கீழே மேலேயும் இந்த மண்புழு உரம்லாம் கீழே போயிடும். மண்ணாக கூட கலந்துடும். மண்ணாக கூட கலந்து நல்லா மண் வளமாக்கிடும். இப்படிதான் பண்ணணும். இதுமாரி நீங்களும் பண்ணுங்கள். எல்லா செடிக்கும் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இது போலலாம் பண்ணணும் அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். இதுமாரி உங்கள் செடிக்கும் கொடுங்க. நீங்களாம் நல்லா காய்கறி எடுங்க, லெமன் எடுங்க, கொய்யாக்காய் எடுங்க, எல்லா செடிக்கும் போடுங்க. நல்லா இயற்கையான பொருள் சாப்பிடுங்க. அப்படி நான் எல்லா செடிக்கும் இதெல்லாம் போட்டு கலரி விட்றேன். போட்டுங்கன்னா கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக. இங்கே ஒரு கொய்யாக்காய் மரம் இருக்குது, இதையும் கலரி விட்டுக்கலாம். இதிலே பாருங்கள் மண்புழு வரும். மண்புழு பாருங்கள், மண்புழு. இந்த மண்புழு இருந்தாலுமே இந்த மண்ணுங்க வந்து நல்லா வளமாக இருக்குது, நல்லா ஊட்டச்சத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண்புழு இருந்தாலுமே செடிங்க நல்லா வரும். இதுக்கு 2 பிடி போட்டுக்கலாம். மரத்துக்கெல்லாம் வந்து 2 பிடி 1 பிடிலாம் பத்தாது, 4 பிடி அங்கிட்டு சத்தாகும். இப்போ மண்புழு உரம் போட்டுக்கலாம்.
இது ஜாதி மல்லி போட்டு இப்படி கலரி விடும்போது நல்லா ஊட்டுது. பாருங்க பூ பூத்திருக்கு பாருங்க, ஜாதி மல்லி. ஜாதி மல்லி எல்லாம் அரும்பு எப்படி வச்சுருப்பா, எல்லாம் அரும்பு இப்போ செடிங்களுக்கு குத்துட்டேன் எல்லா செடிக்கும். இப்போ இந்த இது பாருங்கள், இதெல்லாம் அதில் மீந்தது கொஞ்சம் தான் மீந்தது, இது எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொடிங்க, அவரை கொடியெல்லாம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள், அதெல்லாம் எடுக்கணும். நான் வெயிலுக்கு நெகிழுக்காண்டி விட்டு வச்சேன். இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமேல் தான் அந்த கொடியெல்லாம் எடுக்கணும். கொஞ்சம் கொடி எடுத்தேன், அது இந்த கூடையில் போட்டு வச்சுருக்கேன். இதை இந்த மிச்ச மீந்த மண்புழு உரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்த கொட்டி கலந்தோம் இல்லையா, தரெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாடிலாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கழுவி விட்டுக்கலாம், கழுவுனா தான் சுத்தமாக இருக்கும் மாடி. நம்ம இறங்கிடும். எனக்கு பாருங்கள், கீரை மரம் அதிலெல்லாம் பூசியே இருக்காது எனக்கு. அப்பப்போ வேப்பெண்ணெய் ஈமயில், அதான் வேப்பெண்ணா ஈமயில் தான். சில பேருக்கு வேப்பெண்ணெய்னா புரியும், சில பேருக்கு ஈமயில்னா புரியும். அதுதான் நான் ரெண்டுக்கு சொல்கிறேன். இந்தமாரி அடிச்சிடுவேன் நான் ஒரு தாட்டி. அது எப்பாச்சு தான் அதெல்லாம் பண்ணுவேன், அந்த ஈமயில் அடிப்பேன். மற்றபடி எனக்கு பூசிலாம் இறங்காது செடி. மாடி வந்து நம்ம சுத்தமாக கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். இதுமாரி மண்புழு உரம் கலந்து நம்ம போடும்போது அந்த இடம் கரையெல்லாம் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் நம்ம கழுவி விட்டுக்கணும். இதுமாரி கழுவிட்டு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், மாடி பூசிலாம் இறங்காது. பார்க்கவும் நம்மளுக்கு தோட்டம் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. எல்லாம் நான் மண்புழு உரம் நேரம் வரைக்கும் போட்டேன். எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, போயிட்டு எதனா சாப்பிட்ணும். நீங்களாம் பார்த்துட்டு இதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. குட் பை.